Hi, I am Dr. Vimala, மகப்பேறு மருத்துவர், சிட்டி ஹாஸ்பிட்டல், அருப்புக்கோட்டை. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கர்ப்பப்பை வாய் கேன்சர் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு தடவை நிறைய பேர் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயால் இறப்பு விகிதம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்தியாவில் 2 கேன்சர் காமன். ஒன்று மார்பக புற்றுநோய், இரண்டாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதாவது சர்விக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பை வாய். அந்த சர்விக்ஸில் வர்ற கேன்சர் பேர் சர்விக்கல் கேன்சர். இது மோஸ்ட் காமன் காஸ். இந்த கேன்சர் சர்விக்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 100% ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் தான் நமக்கு இது காரணம். இந்த வைரஸ் எல்லாருக்குமே இருக்கும். கொஞ்சம் நம்ம இம்யூனிட்டியெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வைரஸ் நம்ம உடம்பே எதிர்த்துரும். சப்போஸ் நம்ம மால் நரிஸ்டாக இருக்கும், இம்யூனைசேஷன் இல்லை, டயபெட்டிஸ் இருக்குது, வேறு வியாதிகள் இருக்குன்னா இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் நம்ம உடம்புலையே, அதாவது சர்விக்ஸ்லேயே தங்கி அந்த சர்விக்ஸை கொஞ்சம் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணி கேன்சராக மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சினை போட்டோம்னா நம்ம இந்த கேன்சர்லேருந்து தடுக்கலாம். இதை யாருக்கு போடணும் அப்படின்னா, குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வேக்சினை பெண்களுக்கு போடணும். 15 வயசுக்கு உட்பட்ட பெண்கள், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டோம்னா 2 டோஸ் போடணும். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 டோஸ் போடணும். அந்த ஏஜுக்கு மேலேன்னா 3 டோஸ் போட வேண்டியது வரும். முன்னாடிலாம் அந்த வேக்சின் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க, காஸ்ட்லியாக இருந்துச்சு. இப்போ இந்தியாவிலேயே இந்தியன் மேக்கே வந்துருச்சு. ஸோ 400-500 அந்த ருபீஸ்லேயே இருக்குது. நம்மளுக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த வேக்சினை போட்டுக்கிட்டோன்னா நம்ம கேன்சர்லேருந்து நம்ம இதை தப்பிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இந்தியன் இம்யூனைசேஷன் ஷெட்யூல்லையே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே ஃப்ரீயாகவே போட்டுக்கிற மாதிரி WHO கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆச்சுன்னா நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும், யாருக்கு இது யூஸ்வலாக வரும்? யூஸ்வலாக இந்த என்ன ஏஜில் வரும்னா 35 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிற கேர்ள்ஸுக்கு, இந்த விமனுக்கு இந்த கேன்சர் சர்விக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இது ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ஆகும். அதாவது இப்போ இந்த வைரஸ் போய் அட்டாக் ஆகி சர்விக்ஸை போய் அட்டாக் ஆகி அதில் சில மாற்றங்களை உருவாக்கி கேன்சர் வர்றதுக்கு 10 to 15 வருஷம் ஆகும். ஸோ நம்ம அந்த கேன்சர் வைரஸ் போய் அட்டாக் ஆன அந்த சர்விக்ஸையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த எண்டு ஸ்டேஜ் கேன்சரை நம்ம தடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம நார்மலாக இருக்கிற நம்மளே 30 வயசுக்கு மேலே இருக்க எல்லா லேடிஸும் இந்த பேப்ஸ்மியர் வயா பரிசோதனை செய்கிறது அவசியம். இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அப்படின்னா 3 to 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக பண்ணணும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணாலே நம்ம இந்த கேன்சர் சேஞ்சஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி கேன்சர் வர்றவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளைப்படுதல், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ். நார்மலாக எல்லா ஒயிட் டிஸ்சார்ஜுமே கேன்சர் சர்விக்ஸாக வராது. ரொம்ப நம்மளை உள்ளாடை ஃபுல்லாக பாவடை எல்லாம் நனைஞ்சு போகிற அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். ரெண்டாவது அன்யூஷுவலான ப்ளீடிங் PV, அதாவது நார்மலாக பீரியட்ஸ் வரும், இன்டர்மீடியட்லாம், அதாவது பீரியட்ஸ் இன்பிட்வீன் பீரியட்ஸ் ப்ளீடிங் வந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை மூணாவது நம்ம ஃபேமிலி லைஃப்பில் இருந்த பிறகு ப்ளீடிங் வந்துச்சுன்னா, அதே மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்கும் ப்ளீடிங். இது ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறப்ப இந்த மாதிரி சிம்டம்ஸ், அடி வயிற்று வலி, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது கேன்சர் சர்விக்ஸோட சிம்டம்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்க கைனகாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணணும். அங்கே பண்ணால் அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, வயா அப்படின்னு இருக்குது, கால்போஸ்கோப்பின்னு இருக்குது. இந்த மாதிரி கர்ப்பப்பை வாயில் நம்ம இருக்க செல்ஸை எடுத்து ஸ்லைடில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கேன்சர் செல்ஸோ இல்லை கேன்சர் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிற இதையோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டா நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, எய்தர் கர்ப்பப்பை வாயை நம்ம க்ரையோ தெரப்பி இல்லைனா தெர்மோகயாகுலேஷன் வச்சு நம்ம இந்த கர்ப்பப்பை வாய் சர்விக்ஸையே நம்ம ட்ரீட் பண்ணலாம். இல்லைன்னா தேவைப்படுறவங்களுக்கு கர்ப்பப்பையே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேன்சருக்கு வேக்சின் போட்டு அப்புறம் வயா பரிசோதனையெல்லாம் செஞ்சு கேன்சர் சப்போஸ் செல்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம இந்த வியாதியிலேருந்து எண்டு ஸ்டேஜுக்கு போகாமல் நம்ம தப்பிக்கலாம். தேங்க்யூ.